முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, அழுதது போதும். உன் உயிரான உறவை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்க முடிவெடுத்து விட்டேன். நீ அவரை மனதார ஏற்றுக்கொண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தான் எனக்கும் ஆசை. ஆனால் சில விஷயங்கள் நான் உனக்கு கூறியது நிறைவேறவில்லையே என்ற வருத்தம் உனக்கு இருக்கின்றது. அது போன்ற விஷயங்கள் இப்பொழுது நடக்காமல் இருப்பதை நினைத்து நான் உன் கோரிக்கைகளை எதையுமே நிறைவேற்றவில்லை என்று நீயாக நினைத்து கொள்ளாதே. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். நடந்தது எதுவோ அது நிச்சயமாக நன்றாகவே நடக்கும் தங்கமே. நடப்பது மட்டுமே நான் உனக்காக கூறுவேன். உன் அப்பா முருகன் உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். இப்பொழுது உன் கோரிக்கை தாமதமாகி உள்ளது, அவ்வளவுதான். அதற்கு ஒரு காரணம் உண்டு. அதை கூறும் தருவாயில் நான் இருந்தாலும் அதை கேட்கும் தருவாயில் இப்பொழுதுக்கே நீ இல்லை. ஆனால் உன்னிடம் நான் வாக்கு கொடுத்தேன். உன்னை காப்பாற்ற, உன்னை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள, நீ விரும்பிய வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்க நான் கடல்களையும் மலைகளையும் தாண்டி எந்தவித ஆபத்தும் உன்னை நெருங்க விடாமல் நான் உன்னை பத்திரமாக பாதுகாப்பாக வைத்துள்ளேன். உன் பயணத்தில் நானும் உன்னுடனேயே பயணிப்பேன் என்று உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துள்ளேன். அதை மட்டும் நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. உன் மனமும் புத்தியும் உன் கஷ்டங்களில் மிகவும் பாதிப்பை சந்திக்க நிம்மதியை தொலைத்து நிர்கதியாய் நிற்கின்றாய். இந்த சூழ்நிலைகளை சற்று அனுசரித்து நடந்து செல் தங்கமே. அனைத்தையும் கூடிய விரைவில் நான் மாற்றி காட்டுகின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கையை தொலைத்து விட்டாய், விரும்பியவரை விட்டுவிட்டேன் என்று நினைக்காதே. அவர் செய்த ஒரு சில தவறுகளினால் நீ அவரிடமிருந்து விலகி நிற்கின்றாய். ஆனால் மறக்க முடியவில்லை என்று தவித்து கொண்டிருக்கின்றாய். உன் துணையை நான் மீண்டும் உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகின்றேன். அப்பொழுது கடந்த கால கசப்புகள் அனைத்தையும் மறந்துவிட்டு, நடந்ததை அனைத்தையும் மறந்துவிட்டு நீ அவருடன் மீண்டும் ஒன்றாக இணைந்து சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். மறப்பது என்றால் கடந்த கால தவறுகள் அனைத்தையும் மறப்பதுதான். நீ அதை குற்றி காட்டி பேசுதலை விட்டுவிட வேண்டும். மறப்பது, மன்னிப்பது என்பது மனித குணம்தானே. பின்பு என்ன? உன் துணையை பிரிந்து உன்னால் இருக்க முடியவில்லை என்றால் அவரை மறப்பதும் உன்னால் முடியாத காரியமாக இருக்கும் பொழுது மன்னிப்பது ஒன்றே உனக்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்து. உன்னுடைய துணையை நீ மன்னித்து மனதார ஏற்றுக்கொள். இனி அந்த தவறு செய்யாமல் உன் அப்பா நான் அவருக்கு நன்றாக புத்திமதி வழங்குகின்றேன். நீயும் அவரும் ஒன்றாக இணைந்து நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தான் உன் அப்பாவின் ஆசையும். ஓ முருகா.